அதாவது இப்போ பெரிய பிராண்டட் கடைகளும் இருக்கு, பெரிய கம்பெனிஸே வந்துட்டாங்க நிறைய நகை விற்பனையில. அது தவிர சின்ன கடைகள் இருக்கு, தெருக்கல்ல பார்க்கலாம் நம்ம நிறைய சின்ன கடைகள். அந்த கடைகள்ல நகைகள் எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற 916 நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரரும் ஒரு இந்தியா மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவு மேனுஃபேக்சர்லாம் ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருக்காங்க. அவங்க தான் இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணாங்க. எவ்வளவு பேர் நிறுவனத்துக்கு அவங்க தான் தரணும், சின்ன கடைக்காரங்களும் அவங்க தான் பொருள் தரணும். சின்ன கடைக்காரங்க ஒரு பிராண்ட் இருக்காது, பெரிய நிறுவனங்களும் ஒரு பிராண்ட் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர இந்த 50-60 பேர் தான் இந்தியா முழுக்க ஒரு ஏறக்குறைய ஒரு 70-80% சப்ளை அவங்க தான் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன தரணும் அதே தரம் தான் அந்த பெரிய நிறுவனங்களும் வித்தாகணும், சின்ன நிறுவனங்களும் வித்தாகணும். அதனால தரத்தை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நீங்க எங்க போய் வாங்க போறீங்க, கடையுடைய சைஸ் என்னங்கிறதா சப்ஜெக்ட், வேற எதுவும் கிடையாது. அதான் கடையோட சப்ஜெக்ட்னு சொல்ற வரையே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஜுவல் மட்டுமே வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இன்னுமே சின்ன சின்ன கடைகள் கிராமங்கள்ல இல்ல இன்னுமே நம்ம நகரங்கள்லயும் பார்க்க தான் முடியுது இல்லையா? அப்ப அங்க இருக்கிற நகைகளும் நீங்க சொல்ற மாதிரி 916 சிம்பல் இருக்கு, ஹால்மார்க் பொறிச்சிருக்காங்க அப்படின்னா அது சுத்தமான தங்கம் தான், தைரியமா வாங்கலாம். சுத்தமான தங்கம். ஏன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணவரும் பெரிய நிறுவனம் கொடுத்தா அதே நிறுவனம் தான் இவங்களும் சப்ளை பண்ணிருப்பாங்க.